கோவையில் நடந்த துயரமான சம்பவம் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சேட்டலைட் சேனல்களில் அது தொடர்பான வீடியோக்களையும் அது தொடர்பான செய்திகளையும் பார்த்துருப்பீங்க. பட் அந்த நிகழ்வுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை நம்ம மக்களுக்கு ஷேர் பண்ண போகிறோம். இதில் முக்கியமான ஒரு விஷயம், கோவை மாணவி அந்த நிகழ்வுக்கு டேட்டிங் ஆப் ஒரு காரணமாக, சட்டவிரோத மது விற்பனை அங்கே நடைபெற்றது தொடர்பான விஷுவல்ஸ் அது எப்படி நடந்துக்கிட்டு இருக்கு, அதுக்கும் கோவை மாணவி ஒரு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட நிகழ்வுக்கும் காரணம் என்ன, கோவையில் கலாச்சார சீர்கேடு அதிகமாக இருக்கா, அந்த ஊரை பற்றி உங்களுக்கு தெரியும். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப மரியாதைக்குரிய ஒரு ஊர்னா கோயம்புத்தூர். அப்படிப்பட்ட ஊர் இன்னைக்கு கலாச்சார சீர்கேடில் சிக்கி தவிக்குதாங்கிற 3 புள்ளியிலையும் நம்ம பேச போகிறோம். இது கோவை மாணவியினுடைய பாலியல் வன்கொடுமையோடு தொடர்புடையது தான். அந்த அடிப்படையில் சில விஷயங்களை நம்ம விவாதிக்க போகிறோம். இது தொடர்பான உங்களது கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasatsignature@gmail.com. உங்களுக்கே நல்லா தெரியும், இன்னைக்கு சென்னை மாதிரியான பெருநகரங்கள் அதிகமான அளவில் கல்லூரி இருக்குது. அந்த கல்லூரியை தேடி தமிழ்நாட்டில் இருந்து ஏகப்பட்ட மாணவ மாணவிகள் இங்கே வந்து படிக்க வராங்க. சென்னைக்கு அடுத்து நல்ல ஒரு சிட்டி படிக்கணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் எந்த நகரம் அப்படின்னு தேடி பார்க்கும்போது அது கோயம்புத்தூர் தான். கோயம்புத்தூரை பொறுத்தளவில் சிறு குறு தொழிலாளர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடம். இப்போ சென்னைக்கு எப்படி வந்தால் பொழைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களோ, அதே மாதிரி கோயம்புத்தூர்லையும் தொழில் நிறுவனங்கள் அதிகமாக இருக்குது. அங்கே போய் நீங்கள் வேலை பார்த்து பொழைச்சிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவிற்கு கோவை வந்து இப்போது டெவலப் ஆயிடுச்சு. அப்படிப்பட்ட இடத்துல கல்லூரிகளும் அதிகமாகிடுச்சு. அப்போது சென்னைக்கு அடுத்து மாணவர்கள் அதிகமாக சூஸ் பண்ணக்கூடிய ஒரு இடம் எதுனா கோயம்புத்தூர். இந்த கோயம்புத்தூரில் தான் மதுரையை சேர்ந்த ஒரு மாணவி அவங்க பிஜி ஃபஸ்ட் இயர் படிக்கிறதுக்காக அந்த தனியார் கல்லூரியை தேர்ந்தெடுத்திருக்காங்க. பெற்றோர்களும் அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. தனியார் விடுதியில் தங்கி படிச்சிருக்காங்க. யார் அந்த ஆண் நண்பர் அப்படிங்கிற கேள்வி. ஒரு பெண்ணுக்கு வந்து இவங்க தான் நண்பராக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் ஒன்றும் கிடையாது. அது பெண்ணாக இருக்கலாம், ஆணாக இருக்கலாம். சில பேர் சோஷியல் மீடியாவில் அதை கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு வந்து ஆண் நண்பரோடு வந்து போனது தான் பிரச்சனை நைட் நேரத்தில் அப்படின்னு. அது தொடர்பாக அடுத்தடுத்த விஷயங்களை வந்து நம்ம சொல்லுவோம். ஆனால் அவங்க 2 பேருடைய புகைப்படங்களோ 2 பேரை பற்றிய உண்மையான தகவல்களையோ நம்ம ஷேர் பண்ண முடியாது. அது ரகசியம் அடிப்படையில் காக்கப்பட வேண்டியது. அது கண்ணியமானது. அதனால் அந்த டாபிக் உள்ள போக வேண்டாம். படிக்க போன பொண்ணு ஆண் நண்பரோட சண்டே அதுவுமா வெளியில் போயிருக்காங்க. வெளியில் போனவங்க சாயங்காலத்திற்கு மேலேயும் அவங்க ஒரு ஷிஃப்ட் காரில் ட்ராவல் பண்ணி கோயம்புத்தூரில் ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு பகுதி எது அப்படின்னு கேட்டால், எங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்திலலாம் ஏகப்பட்ட ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதி இருக்குது. அங்கே பூராமே கருவக்காடாக இருக்கும். சாயங்கால நேரத்துக்கு மேலே யாரும் அங்கே போக மாட்டாங்க. இயற்கை உபாதைகளை கழிப்பதற்கு கூட பெண்கள் வந்து 6 மணிக்கு உள்ளே வந்துடுவாங்க. அந்த அளவுக்கு வறண்ட மாவட்டம் ராமநாதபுரம்பாங்க. அதெல்லாம் தாண்டி கோயம்புத்தூர்லையும் அதே மாதிரியான ஏரியாக்கள் இருக்குது. இந்த ஏரியாக்குள்ளே போகக்கூடாது, இது ரொம்ப அன்சேஃபான ஏரியா அப்படின்னு. ஆனால் அந்த ஆண் நண்பர் எதற்காக அந்த இடத்துக்கு அவன் கூட்டு போனான் அப்படிங்கிறது தெரியலை. ஒரு பெண்ணை ஒரு மரியாதை நிமித்தமாக ஒரு இடத்துக்கு பேசுகிறதுக்குன்னு கூட்டு போகிறான்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப் அண்ட் செக்யூர்டு அந்த இடத்துல இருக்கான்னு பார்க்க வேண்டியது அந்த ஆணினுடைய கடமை. இதே கடமை அந்த பெண்ணுக்கு இருக்குது. அது ஒரு பக்கம். ஆனால் அவங்க விமான நிலையத்தினுடைய பின்பகுதியில் இருக்கக்கூடிய ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிக்கு போயிருக்காங்க அப்படிங்கிறது. பிருந்தாவன் நகர் அப்படின்னு. யாருக்கான பிருந்தாவனம் அப்படிங்கிறது தெரியல. நான் ஆரம்பத்தில் ஒரு கொஸ்டின் வச்சுருந்தேன், டேட்டிங் ஆப் அப்படின்னு.
கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர்கள் சொல்லக்கூடிய தகவல் வந்து அந்த ஏரியாவில் டேட்டிங் ஆப் மூலியமாக ஒன்று கூடக்கூடிய இலசுகளின் எண்ணிக்கை ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இன்றைக்கி தேதிக்கு வந்து சமூக ஊடகங்கள் மூலியமாக எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாருக்கும் இருக்குது. இதில் சரி எது தப்பு எது அப்படின்னு பிரித்து பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய குழந்தைங்களுக்கு நம்ம சின்ன வயசுலேருந்தே சொல்லித்தர வேண்டிய கடமையும் பெற்றோருக்கு இருக்குது. அதுதான் ஆர்ட் ஆஃப் பேரண்டிங் அப்படிம்பாங்க. அதற்கான வாய்ப்பு நம்ம சமூகம் நம்ம பெற்றோருக்கும் கொடுக்கறதில்ல, குழந்தைகளுக்கும் கொடுக்கறதில்ல. இதனுடைய விளைவு இங்கே ஊரை சுற்றி கேமரா வச்சுருக்கீங்களா அப்படிங்கிற கேள்வி. அது குற்றவாளியை பிடிக்கிறதுக்கும் பயன்படும், பெண்களை காப்பாற்றுறதுக்கும் பயன்படும், இல்லை நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கும் பயன்படும். இப்போ இந்த ஊரை சுற்றி கேமரா வச்சுருக்காங்களான்னு கேட்டால் அது ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதி, அந்த இடத்துல எதுக்கு கேமரான்னு போலீஸார் கூட வைக்கலன்னு நினைக்கிறேன். ஆனால் ரோந்து போக வேண்டிய போலீஸார் அந்த இடத்துக்கு ஏன் போகல? தினந்தோறும் போக இருக்காங்க. அன்னைக்கு தேதிக்கு அந்த இடத்துல வந்து தப்பு பண்ணுறவன் எப்பயுமே போலீஸ் கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் பண்ணுவான். இது போலீஸுடைய தவறும் கிடையாது. பட் அந்த இடத்துல வந்து ஒரு 3 நபர்கள் ஒன்றாக சேர்ந்து அந்த ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிக்கு போன அந்த ஷிஃப்ட் காரை வழிமறித்து கார் கண்ணாடியை உடைச்சு அந்த ஆண் நண்பரை தாக்கி அந்த பெண்ணை வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது போலீஸ் சைட்லேருந்து கிடச்சிருக்கக்கூடிய ரிப்போர்ட்டு. அடுத்ததா இந்த சம்பவத்துக்கு காரணம் யார் அப்படின்னு கேட்டால் அந்த 3 குற்றவாளிகள். அந்த நாய்களுடைய பெயர் வந்து சதீஷ், அந்த நாயினுடைய சகோதரன் பேர் கார்த்தி. இதில் 3வது ஒரு நாய் இருக்குது, அந்த நாயினுடைய பேர் கருப்பாயுரணி குணா. இந்த 3 நாய்களும் என்ன செஞ்சுருக்கு? அந்த பெண்ணை வந்து கடிச்சு கொதறி இருக்குது. நீங்கள் தெருநாய் பற்றிய செய்திகள் வந்து டிவியில் அதிகமாக பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி 3 மனித தெருநாய்கள் தெருவில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றிட்டு இருக்கு, குடிச்சிட்டு சுற்றிட்டு இருக்கு. அந்த குடிகார நாய்கள் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க? அது பயங்கர ஒரு குற்றவாளி நாய்கள்ங்கிறாங்க. அது என்னென்னா கிணத்துக்கடவு, துடியலூர் இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தெல்லாம் அந்த நாய்கள் மேலே புகார் இருக்கான். இந்த நாய்களை கண்காணிக்கிறதுக்கு போலீஸார் வந்து முடியல. ஏன்னா இவன் வந்து இதே மாதிரி நிறையா நாய்ங்க வந்து நாட்டில் தெரியுது. அப்போது அந்த மாதிரியான அதுவும் ஆண் நாய்கள் இது வந்து ரொம்ப பெரிய அளவிலான ஆபத்துக்குரிய நாய்கள் தான். ஆனால் அவங்கள கண்காணிக்கிறதுக்கு போலீஸாருக்கு நேரம் இல்லை. இதான் அங்கே இருக்கக்கூடிய சம்பவம். ஸோ இவ்வளவு பெரிய குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய அந்த மனித மிருகங்களை தொடர்ச்சியாக கண்காணிக்கிறதுக்கான வாய்ப்பை நம்முடைய சட்டமும் ஏற்படுத்தி கொடுக்கலைங்கிறது தான் வேதனையான விஷயம். சரி, இவங்க தப்பு பண்ணிட்டாங்க. எப்படி தப்பு பண்ணாங்கங்கிறதும் தெரிஞ்சிருச்சு. இவங்க மேலே எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரே இரவில் சம்பவம் நடந்த வித்தின் ஒரு 4 or 5 hours போலீஸார் அவங்கள 3 பேரையும் சுட்டு பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான். அவங்க கத்தி கதறக்கூடிய காட்சிகள் எல்லாமே வந்து வீடியோக்கெலாம் அங்கே இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் அனுப்பிச்சிருந்தாங்க. அதை ப்ளே பண்ண வேண்டிய தேவையில்லை. ஏன்னா காலெல்லாம் ரத்தக்கரையாக இருக்குது. இன்னும் நிறையா அவங்களுக்கு பாத்ரூம் போகும்போது கையிலலாம் வந்து கட்டு போட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். யாருக்கு தெரியும், நல்ல மனிதர்கள் வந்து அந்த இடத்துல வந்து இருந்தாங்கன்னா, நல்ல போலீஸ்காரங்க இருந்தாங்கன்னா என்கவுண்டர் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பும் அடுத்த 3 நாட்களில் இருக்குது. அதற்கான அறிகுறியாக நம்முடைய சிஎம் அவர்கள் சில வார்த்தைகளையும் பதிவு செஞ்சுருக்காங்க. அதையும் நான் சொல்கிறேன். இது பேர் தான் நாய் ஸ்பாட். இது வந்து வெள்ளக்கிணர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி. இதில் அந்த 3 நாய்கள் வந்து அந்த பெண்ணை வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்ச இடம். திருட்டு பைக்கிலையே சுற்றிருக்காங்க. சொந்தமாக பைக் கூட கிடையாது அவங்களுக்கு. வயசு வந்து பார்த்திங்கன்னா 20 வயசு இவங்களுக்கு, 20-21 வயசு. அப்போ இவங்களை பெற்றவங்க எப்படிப்பட்ட குழந்தைகளை பெற்று வந்து அனுப்பிச்சிருக்காங்கன்னு பார்த்துக்கணும். யாரோ 2 நபர்கள் ஒன்றாக சேர்ந்து குழந்தைய வந்து பெத்தெடுத்து போட்டு அதை சரியாக வளர்க்க தெரியாத பெற்றோர்கள் ஏகப்பட்ட பேர் இதே தமிழ்நாட்டில் இருக்காங்க. அப்படிப்பட்ட பெற்றோருக்கு பிறந்த இந்த தெருநாய்கள் தான் அந்த 3 பேர். அந்த தெருநாய்களை வந்து அதிகபட்ச தண்டனை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களும் காவல்துறைக்கு அறிவுறுத்தி இருக்கிறதா இன்றைக்கி ப்ரெஸ் ரிலீஸ் ஆகிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, இது மனிதத்தன்மையற்ற செயல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சிஎம் அவர்கள் பதிவு செஞ்சுருக்காங்க. தமிழில் எவ்வளவோ வார்த்தைகள் இருக்குது, எவ்வளவு கொடிய வார்த்தைகளை பயன்படுத்தினா கூட அந்த மனித மிருகங்களுக்கு பொருத்தமாகாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் சிஎம் அவர்கள் அந்த துணியில் வந்து பேசியிருக்காங்க. காவல்துறை 1 மாதத்துக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணுங்கிறதையும் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் மு க ஸ்டாலின் காவல்துறைக்கு அறிவுரையாகவும் வழங்கியிருக்காங்க.
நியாயம் கிடைக்கும் அப்படின்னு நம்பலாம். எப்பயுமே ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா அதை மக்கள் வந்து குமுறிக்கிட்டு இருப்பாங்க, கொந்தளிப்பாங்க, டீ கடையில் பேசுவாங்க. நம்மள மாதிரி சோஷியல் மீடியாவில் ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் உண்மையான செய்தியை சொல்லுவோம், சில பேர் வந்து வியூஸுக்காக பொய்யான செய்தியை வெவ்வேறு வகையில் சித்தரித்து சொல்லுவாங்க, அது வேற கதை. பட் அந்த மாதிரி பொய்யான செய்தியை மக்கள் அதிகமான பேர் நம்பி பார்ப்பாங்க, அது வேற விஷயம். இப்போது கட்சிகள் சும்மா விட்டுருவாங்களான்னு கேட்டால் இதே பிரச்சனையை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறதுக்கோ இல்லை மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுறோம் அப்படிங்கிறத காமிச்சுக்கிறதுக்கோ 3 பெரிய கட்சிகள் ஒன்று சேர்ந்துருக்காங்க. அதில் ஒன்று தாவேகா, பெரிய கட்சியான்னு கேட்டால் ஆமாம், இன்றைக்கி கரூர் சம்பவத்தின் மூலிமா பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு கட்சி தான். அடுத்த அதிமுக, 3வது நாம் தமிழர். இவங்க இந்த சம்பவத்தை எப்படி யூஸ் பண்ணுறாங்க, இல்லை மக்கள் நலன் சார்ந்து எப்படி வந்து செயல்பட்டுருக்காங்கங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதில் ஒன்று ஏடிஎம்கே பெப்பர் ஸ்ப்ரே வழங்கக்கூடிய நிகழ்வு பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்தான். அரசியலுக்கு அப்பாற்பட்டு இது நம்ம வரவேற்க வேண்டிய விஷயம். நாம் தமிழர் கட்சி மதுக்கடையை உடைச்சு போராட்டம் பண்ணியிருக்காங்க. இதுவும் ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். தமிழ்நாட்டில் மதுக்கடைகள் தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டம் இருக்குது. அதே நேரத்தில் பழங்காலத்தில் இருக்கக்கூடிய கல் அப்படிங்கிற அந்த வார்த்தையை மையப்படுத்தி நாம் தமிழர் கட்சி வந்து கல் குடிக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் அரங்கேற்றிருக்காங்க. ஆனால் டாஸ்மாக் வச்சு இன்னைக்கு தமிழ்நாடு அரசு விருப்பப்பட்டவங்க குடிச்சுக்கலான்னு சொல்கிறாங்க. ஆனால் அதையும் தாண்டி சட்டவிரோதமாக மது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மையப்படுத்தி இன்னைக்கு மது கடைகளை உடைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அரங்கேறியிருக்கு. கோயம்புத்தூரில் மது கடைகள் அப்படிங்கிறது சட்டவிரோதமாகவும் செயல்பட்டிருக்கிறது தொடர்பான காட்சிகளையும் பார்த்தோம். அப்படிப்பட்ட கடைகளை தேர்ந்தெடுத்து இந்த நாம் தமிழர் கட்சி அந்த கடைகளை உடைச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தி. 3வதா தாவேகா, விஜய் கட்சி. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, வீட்டை விட்டு வெளியில் வர தொடங்கியிருக்காங்க. இவ்வளோ நாள் வீட்டுக்குள்ளே இருந்தாங்க கரூர் சம்பவத்திற்கு பிறகு. இப்போ இந்த நிகழ்வை பயன்படுத்தி அவங்க வெளியில் வந்து போராட்டத்தில் ஈடுபட தொடங்கியிருக்காங்க. எது எப்படியாக இருந்தாலும் ரொம்ப நாள் வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது, கண்டிப்பாக வெளியில் வந்து போராட்டத்தில் தான் ஈடுபடணும். ஸோ விஜய் வந்து அழுது தன்னுடைய கண்ணீரால் வந்து அந்த பெற்றவர்களுடைய காலை நினச்சி அவர் பாவத்தை கழுவிட்டார் அப்படின்னு சொல்லலாம். பட் தாவேகாவினர் எத்தனையோ பேர் மறைஞ்சிருந்தா வாழ்ந்தாங்க. இப்போது இந்த கோவை சம்பவத்திற்கு பிறகு வெளியில் வந்திருக்காங்க. இதுவும் மக்களுக்காக அவங்க வெளியில் வந்து நடத்தக்கூடிய போராட்டங்கிறதுனால அதை வாழ்த்தலாம், வரவேற்கலாம். எல்லாத்தையும் தாண்டி இந்த செய்தியினுடைய நோக்கம்னு ஒன்று இருக்குது. எதுக்காக இந்த செய்தி எடுத்து போடணும் அப்படின்னு, ஏதாவது பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கு உபயோகமாக இருக்கணுங்கிறதுக்காக தான். இது எவ்வளோ பேர் பார்க்குறீங்க அப்படின்னு தெரியல, பட் பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு செய்தி. இந்த SOS அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயலி இருக்குது. அதை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய பெற்றோராக இருக்கலாம், உங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு இந்த செயலியை வந்து ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி கொடுங்க. இரவு நேர பணி போயிட்டு வரக்கூடிய பெண்களுக்கு 11 மணிக்கு மேலே பெண்கள் வந்து எதுக்கு வெளியில் சுற்றுறாங்கன்னு இன்றைக்கி தேதி கேட்க முடியாது. நைட் ஷிஃப்ட் போகக்கூடிய பெண்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க, ரைட்டா? அவங்களுக்கெல்லாம் இந்த செயலி அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை லைட்டாக 3 தடவை ஷேக் பண்ணால் போதும், உங்களுடைய ஃபோனில் அது வந்து டைரெக்டாக வந்து காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு உங்களுடைய லொக்கேஷன் ட்ரேஸ் ஆகி உங்களை நேரடியாக வந்து உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா வந்து என்ன ஏதுன்னு கேட்குறதுக்கு தமிழ்நாடு காவல்துறை ரெடியாக இருக்குது. ஸோ அந்த ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா அந்த SOSஐ வந்து கரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், அதன் மூலியமாகவும் லொக்கேஷன் ட்ரேஸ் பண்ணி காவல்துறை உங்களுக்கு உடனடியாக உதவி செய்யும். ஸோ அதனால் இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். பட் அந்த பெண்ணுக்கு அந்த விஷயம் தெரியலைன்னு நினைக்கிறேன், கோவை மாணவிக்கு. இல்லை அந்த ஃபோனில் வந்து அவங்க அதை சரியாக ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறதும் தெரில. ஸோ இதுவும் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு பெண்கள் இரவு 7 மணிக்கு மேலே வந்து வெளியில் போக வேண்டிய ஒரு சூழல், தனியாக போக வேண்டிய சூழல் இருந்தபோது இதை கண்டிப்பாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறது அவசியமானது. எல்லாத்தையும் தாண்டி ஜேம்ஸ் வசந்தன் பேசி இருக்கக்கூடிய ஒரு விஷயமும் இன்றைக்கி பேசு பொருளாக மாறி இருக்குது சோஷியல் மீடியாவில். அது என்ன அப்படின்னா, மாணவி மீது தான் தவறு, முதல் குற்றவாளியே இங்கே மாணவி தான். அவங்க எதுக்கு நைட்டு 11 மணிக்கு வந்து ஒரு ஆண் நண்பரோடு அங்கே போய் உட்காந்து பேசணும் அப்படிங்கிற விஷயம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கார். 2வது, ஆண் நண்பருக்கு அறிவில்லையா அப்படிங்கிற ஒரு வார்த்தை. ஒரு பெண்ணை கூட்டு போகிறாங்க அப்படின்னா அது பாதுகாக்க வேண்டியது அவர் கடமை. அதுக்கு திராணி இல்லைன்னா எதுக்கு பெண் பிள்ளையை கூட்டு போகிற அப்படின்னு 2வது அந்த பையனையும் குற்றம் சுமத்தியிருக்கார். இது இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் பேசு பொருளாக மாறி இருக்குது. பெண்கள் வெளியில் வந்து போகிறது அப்படிங்கிறதே இப்போ தான் ஒரு 40-50 வருடத்தில் பெரியாருக்கு பேசி 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 இன்றைக்கி எல்லாரும் பேசி வெளியில் வர ஆரம்பிச்சிட்டாங்க, வேலைக்கு போகிறாங்க, பெண்ணியம் சார்ந்த விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்காங்க. எது சுதந்திரம் அப்படிங்கிற கேள்வியே இங்கே பெருசாக இருக்குது. அதை தாண்டி வந்து இதுதான் சுதந்திரம் அப்படிங்கிறத ஓரளவுக்கு வரையறைப்படுத்தியிருக்கோம். ஆனால் ஒரு ப்ராப்ளம் நடக்கும்போது நம்ம வீட்டு பிள்ளைங்களை எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிற துணியில் ஜேம்ஸ் வசந்தன் பேசியிருக்காருன்னு ஒரு குரூப் சொல்கிறாங்க. இன்னொரு புறம் வந்து எனக்கு சுதந்திரம் இருக்குது, நான் வெளியில் வர்றதை எப்படி நீ கேள்வி கேட்ப அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ஜேம்ஸ் வசந்தன் மீது பாய்ச்சலாக சில பேர் சொல்லியிருக்காங்க.
எது எப்படியாக இருந்தாலும் இரு தரப்புலையும் சொல்லக்கூடிய விஷயத்தை அப்படியே கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய போஸ்ட்மேன் தான் நான். நமக்குன்னு தனிப்பட்ட கருத்து எதுவும் கிடையாது. நல்ல விஷயங்களை நம்ம சொல்கிறோம், அது கேட்குறதும் கேட்காததும் மக்களுடைய விருப்பம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே, விழிப்புணர்வுக்காக ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த பதிவை முடிந்த அளவில் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad signature@gmail.com.